இந்த நாடு ஏன் ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், ஆட்சியினர், அதிகார வர்க்கம், பத்திரிகை துறை மூன்றும் நாசமாகிவிட்டது. நீதிமன்றங்கள் பாதி நாசமாகிவிட்டன. 8 கட்சி 10 கட்சி கூட்டணி. ஏனென்றால் மோடியை ஒழிக்க வேண்டும், மோடியை ஒழிக்க வேண்டும். மோடி மதத்தின் பேரால் கட்சி நடத்துகிறார். எனக்கு உடன்பாடு இல்லை. நான் காந்தியை பின்பற்றுகிறவன். காந்தி மதவாதி, ஆனால் மதம் அரசியல் பங்கு கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார். நாம் மதம் கடவுள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். ஜாதி நம்பிக்கை, ஜாதிக்கு எதற்கு கட்சி, மதத்திற்கு எதற்கு கட்சி? நிதிநிலை அறிக்கைகள் எல்லா மக்களுக்கும் போடப்படுகின்றன. அவர்களுடைய ஏழ்மை, வசதி, இதனுடைய அடிப்படையில் அந்த பணம் பங்கிடப்பட வேண்டுமே தவிர, அரசு பணம் வசதியானவன் வாங்க வேண்டும், வசதியற்றவனுக்கு பங்கிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு. பணக்காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவனுடைய சொத்தையெல்லாம் அடித்து கொண்டு போயிடுவான். இந்த மாதிரி கடமையை நிறைவேற்றுவதே கிடையாது. அவர்களே கொள்ளையடிக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சட்டத்தால், இதை எதிர்பார்க்காத காரணத்தினால் நம்முடைய சட்டத்தில் இவர்களை தண்டிப்பதற்குரிய சரியான பகுதிகள் இல்லை. இவர்கள் அடுத்தடுத்து துரைமுருகன் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வழக்கு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அரசாங்கமும் கையில் இருக்கிற காரணத்தினால் சர்க்கார் வக்கீலும் கையில் இருக்கிறார். நீதிபதியை ஒரு வழியாக நீங்கள், போலீஸும் கையில் இருக்கிறது. இந்த ஆவணங்களை தயாரித்து கொடுக்க வேண்டியவர்கள் இவர்கள் 2 பேரும் தான். இவர்கள் வழக்கை சரியாக வைக்காவிட்டால் இவர் எப்படி தண்டிக்கப்படுவார்? அப்படியானால் நம்முடைய அரசியல் சாசனம், குற்றவியல் சாசனம் தோற்றுவிட்டது என்று நான் சொல்கிறேன்.